வணக்கம். நீங்க ஒரு முக்கியமான தேர்வுக்காக மாசக்கணக்குல படிச்சு, அந்த தேர்வையும் எழுதிட்டு, உங்க வாழ்க்கைய மாற்றக்கூடிய ஒரு முடிவுக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னு சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. ம். ஆனா, அந்த முடிவு வரவே இல்ல. தமிழ்நாட்டுல சுமார் 3,00,000 டெட் தேர்வர்களுக்கு இது கற்பனை இல்ல. இதுதான் உங்களோட நிஜம். ஆமா. இன்னிக்கு நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமியின் காணொளி அடிப்படையில இந்த தேர்வு முடிவுகள் ஏன் தாமதமாகுதுன்னு மட்டும் பார்க்க போறதில்ல. அதுக்கு மேல அதுக்கு பின்னால நடக்கிற ஒரு பெரிய போராட்டத்தை பத்தி தான் ஆழமா அலச போறோம். நியாயத்துக்கும் தவறான கேள்விகளுக்கும் தேர்ச்சிங்கிற வார்த்தையோட அர்த்தத்துக்கும் நடுவுல நடக்கிற ஒரு போராட்டம் இது. ஆமா, நீங்க சொன்னது ரொம்ப சரி. இது வெறும் ஒரு நிர்வாக தாமதம்னு சுருக்கிடவே முடியாது. ஒரு தேர்வு முறையோட அதோட நம்பகத்தன்மை மேலேயே ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. ஆமா. லட்சக்கணக்கான தேர்வர்களோட எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயம் இது. அதனால அரசாங்கம் ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி பல கோணங்கள்ல யோசிக்க வேண்டியிருக்கு. இந்த தாமதத்துக்கு பின்னால இருக்கிற காரணிகள் என்ன, அதுல இருக்கிற சிக்கல்கள் என்னன்னு நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம். சரி, முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அடிப்படை விஷயங்கள் என்ன? நவம்பர் 15, 16 தேதிகள்ல தேர்வு நடந்தது. ஆமா, தாள் 1 தாள் 2 ரெண்டையும் சேர்த்து கிட்டத்தட்ட 3,00,000 பேர் எழுதுனாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியம், அதாவது டிஆர்பி, டிசம்பர் மாசம் முடிவுகள் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா வரல. இந்த மொத்த குழப்பத்துக்கும் தொடக்க புள்ளி எது? தொடக்க புள்ளி தேர்வு முடிஞ்சதுக்கு பிறகு தேர்வர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்கள் சார்பா வைக்கப்பட்ட 2 முக்கியமான கோரிக்கைகள் தான். ஓகே. இந்த 2 கோரிக்கைகளும் அரசாங்கத்தை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நிறுத்தியிருக்கு. ஒன்னு, தேர்வின் அடிப்படை விதியை மாத்துறது தொடர்பானது. இன்னொன்னு, தேர்வுல கேட்கப்பட்ட கேள்விகளோட தரம் சம்பந்தப்பட்டது. இந்த 2 விஷயங்கள்ல ஒரு தெளிவான முடிவு எடுக்காம டிஆர்பியால முடிவுகளை வெளியிட முடியாது. அதனால தான் இந்த இழுபறி. ஓகே, அந்த 2 கோரிக்கைகளை விரிவாக பார்க்கலாம். முதல் கோரிக்கை, தகுதி மதிப்பெண்ண 82லிருந்து 75ஆக குறைக்கணுங்கிறது. ஆமா. ஒரு நிமிஷம், தேர்வு முடிஞ்சதுக்கு அப்புறமா பாஸ் மார்க்க குறைக்க சொல்றாங்களா? இது விளையாட்டு விதிகளை போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் மாத்துற மாதிரி இல்லையா? இதுக்கு என்ன நியாயம் சொல்றாங்க? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. இதுக்கு அவங்க சொல்ற காரணம் மற்ற மாநிலங்கள்ல இதே மாதிரியான தகுதி தேர்வுகள்ல இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு 5% மதிப்பெண் தளர்வு கொடுக்கப்படுது. ஓ, அப்படியா? ஆமா. அதாவது பொது பிரிவினருக்கு 60% தகுதி மதிப்பெண்ணா, இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு 55% தான். தமிழ்நாட்டுல 150 கேள்விக்கு 82 மதிப்பெண்கிறது கிட்டத்தட்ட 55%. சரி. இது 50%, அதாவது 75 மதிப்பெண்ணா குறைக்கணுங்கிறத அவங்களோட நீண்டகால கோரிக்கை. இந்த முறை அதை ரொம்ப வலுவா முன்வைக்கிறாங்க. இது ஒரு சமூக நீதி சம்பந்தப்பட்ட விஷயம்னு அவங்க வாதிடுறாங்க. புரியுது புரியுது. இது வெறும் இந்த தேர்வுக்கு மட்டும் சம்பந்தப்பட்டதில்ல, ஒரு கொள்கை ரீதியான குழிக்க. சரி, 2வது கோரிக்கை என்ன? வினாத்தாள்கள் இருந்த தவறுகள் பத்தினதுன்னு சொன்னீங்க. ஆமா, இதுதான் உடனடி பிரச்சனை. தேர்வர்கள் சும்மா சொல்லல, தகுந்த ஆதாரங்களோட டிஆர்பிக்கு புகார்கள் அனுப்பியிருக்காங்க. குறிப்பா தாள் 1ல 5 கேள்விகளும் தாள் 2ல 10 கேள்விகளும் தவறா கேட்கப்பட்டிருக்கு அல்லது கொடுக்கப்பட்ட பதில்கள்ல பிழை இருக்குன்னு சுட்டிக்காட்டியிருக்காங்க. 10 கேள்விகளா? ஆமா, இது 1-2 மதிப்பெண் இல்ல, 10 மதிப்பெண்கள் வரைக்கும் ஒருத்தரோட தலையெழுத்தையே மாத்தக்கூடிய விஷயம். 10 கேள்விகள் தவறா? இது ஏதோ டைப்பிங் மிஸ்டேக் மாதிரி தெரியலையே. இது தேர்வு நடத்துற அமைப்போட தரம் மேல ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்புது. சரி, இந்த 2 கோரிக்கைகளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? நிச்சயமா தொடர்பு இருக்கு. இங்கதான் விஷயமே இன்னும் சிக்கலாகுது. சொல்லுங்க. ஆசிரியர் சங்கங்களோட வாதம் என்னன்னா, ஒருவேளை அரசாங்கம் முதல் கோரிக்கையை ஏத்துக்கிட்டு தகுதி மதிப்பெண்ண 75ஆ குறைச்சான். அப்போ தாள் 2ல இருக்கிற 10 தவறான கேள்விகளுக்கும் கருணை மதிப்பெண், அதாவது கிரேஸ் மார்க்ஸ் கொடுக்கணும். அப்படி பார்த்தா 75ல 10 போச்சுன்னா 65 மதிப்பெண் எடுத்தவங்களையும் தேர்ச்சி பெற்றவங்களா அறிவிக்கணும்னு சொல்றாங்க. என்னது, 82ல ஆரம்பிச்சு இப்ப 65 எடுத்தா கூட பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களா? இது தேர்ச்சி விகிதத்தை எங்கேயோ கொண்டு போயிடுமே. ஆமா. இது ஒரு பக்கம் சிலருக்கு சாதகமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் தேர்வின் தரத்தையே கேள்விக்குள்ளாக்குற மாதிரி இல்லையா? விதிகளுக்கு ஒரு மதிப்பு இல்லாம போயிடுமே. கரெக்ட். இதுதான் அரசாங்கத்துக்கு முன்னாடி இருக்கிற பெரிய சவால். இதத்தான் நீங்க ஒரு டெவில்ஸ் அட்வொகேட் வாதம்னு சொல்லலாம். ஆமா. ஒரு பக்கம் லட்சக்கணக்கான தேர்வர்களோட நியாயமான கோரிக்கை, தவறான கேள்வி கேட்டது அவங்க தப்பு இல்ல, தேர்வு வாரியத்தோட தப்பு. அதுக்கு அவங்க ஏன் பாதிக்கப்படணும்? அதுவும் சரிதான். இன்னொரு பக்கம் நீங்க சொல்ற மாதிரி இப்படி கோரிக்கைக்காகவெல்லாம் விதிகளை மாத்திக்கிட்டே இருந்தா தேர்வு முறையோட புனிதம் என்ன ஆகிறது?
தரம் குறைஞ்சிடுமேங்கிற வாதமும் வலுவா இருக்கு. அப்போ இந்த தவறான கேள்விகளுக்கு என்னதான் தீர்வு? கிரேஸ் மார்க் மட்டும்தான் வழியா இல்ல வேற ஏதாவது செய்வாங்களா? பொதுவா இதுக்கு 2 வழிமுறைகள் இருக்கு. ஒன்னு, நீங்க சொன்ன மாதிரி தவறான கேள்விகளுக்கு எல்லாருக்கும் முழு மதிப்பெண் கொடுக்கறது. சரி. இன்னொன்னு, அந்த தவறான கேள்விகளை மதிப்பீட்டுல இருந்தே நீக்கிட்டு மீதமுள்ள கேள்விகளின் அடிப்படையில இறுதி மதிப்பெண்ணை கணக்கிடுவது. ஓ, அப்போ 140 கேள்விக்கு மார்க் போடுவாங்க. உதாரணமா 150 கேள்விக்கு பதிலா 140 கேள்விகளின் அடிப்படையில 100% கன்வெர்ட் பண்ணுவாங்க. இந்த 2ல எதை செஞ்சாலும் ஒரு திருத்தப்பட்ட விடைக்குறிப்பு, அதாவது ரிவைஸ்ட் ஆன்சர் கீ வெளியிட்டே ஆகணும். அதுக்கு டைம் ஆகும். ஆமா, இந்த மொத்த செயல்முறைக்கும் நேரம் எடுக்குது. ஒரு தகுதியான நபர் கூட பாதிக்கப்படக்கூடாது என்பதில் அரசு கவனமாக இருப்பதாக இந்த காணொளி குறிப்பிடுகிறது. சரி, அரசாங்கம் இந்த கோரிக்கைகளை எப்படி கையாண்டது? ஆரம்பத்துல பாராளுமன்றத்துல சட்ட திருத்தம் மூலமா தீர்வு கிடைக்கும்னு ஒரு பேச்சு இருந்ததா இந்த காணொளி சொல்லுது. ஆனா அது நடக்கல. அப்போ முழு பொறுப்பும் மாநில அரசிடம் வந்ததும் அவங்க என்ன செஞ்சாங்க? ஆமா, அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாத அடுத்த நாளே தமிழ்நாடு அரசு ரொம்ப வேகமா செயல்பட்டிருக்கு. அப்படியா? ஆமா, உடனடியாக அனைத்து ஆசிரியர் சங்க பிரதிநிதிகளையும் அழைச்சு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அவங்களோட கோரிக்கைகளை எழுத்துப்பூர்வமா வாங்கி இது சட்டமன்றத்தோட கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு ஒரு நல்ல தீர்வு காணப்படும்னு உறுதி அளிச்சிருக்காங்க. இது வெறும் வாய்வார்த்தை இல்ல, ஒரு அதிகாரப்பூர்வமான நடவடிக்கை. பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடக்குது. ஆனா இந்த தவறான கேள்விகளை யார் சரிபார்ப்பது? சங்கங்கள் சொல்றத அப்படியே ஏத்துக்க முடியுமா? அதுக்குன்னு ஒரு முறை இருக்குமே. கண்டிப்பா இருக்கு. சங்கங்கள் சொல்றத அப்படியே ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்காக தான் ஒரு சிறப்பு நிபுணர் குழுவை, அதாவது எக்ஸ்பர்ட் கமிட்டி அமைக்கும் பணிகள் நடந்துட்டு இருக்குன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. ஓகே. இந்த குழுவுல பாடவாரியா பேராசிரியர்கள், கல்வியாளர்கள் இருப்பாங்க. தேர்வர்கள் அனுப்புன ஆதாரங்கள், சங்கங்களோட கோரிக்கைகள் எல்லாத்தையும் இந்த குழு ஆய்வு செய்யும். ஆழமா ஆய்வு செய்வாங்க. ஆமா, ஒவ்வொரு கேள்வியும் அலசி அது உண்மையிலேயே தவறானதா இல்லையான்னு அவங்க தான் இறுதி முடிவு எடுப்பாங்க. அப்போ இந்த நிபுணர் குழு கொடுக்கிற அறிக்கை தான் இறுதியானதா? அதுக்கு அவ்வளோ அதிகாரம் இருக்கா? ஆமா, அவங்க அறிக்கை தான் ரொம்ப முக்கியம். அந்த அறிக்கை அடிப்படையில தான் எத்தனை கேள்விகள் நீக்கப்படும் அல்லது எத்தனைக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்படும்னு டிஆர்பி முடிவு செய்யும். அதுக்கு பிறகுதான் திருத்தப்பட்ட விடை குறிப்பு தயாராகும். புரியுது. இந்த செயல்முறை வெளிப்படையா இருக்கணும், அதே சமயம் வேகமாவும் நடக்கணும். அதனால தான் அரசாங்கம் கூடுதல் கவனம் செலுத்துது. சரி, இந்த செயல்முறைகள், பேச்சுவார்த்தைகள், நிபுணர் குழு அறிக்கைன்னு இவ்ளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா காத்துக்கிட்டு இருக்கிற அந்த 3 லட்சம் பேருக்கும் ஒரே கேள்விதான். இதுக்கெல்லாம் எப்போ ஒரு முடிவு வரும்? ரிசல்ட் எப்போ வரும்? இந்த காணொலியில கொடுக்கப்பட்டிருக்கிற கணிப்பின்படி இந்த வேலைகள் எல்லாம் கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை நெருங்கிடுச்சு. அப்படியா? நல்லது. அதனால டிசம்பர் இறுதிக்குள்ளேயோ அல்லது ஜனவரி முதல் வாரத்திலேயோ முடிவுகள் வெளியாக வலுவான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுக்கு மேல தாமதப்படுத்தினா அது அடுத்தடுத்த தேர்வு அட்டவணைகளையும் பாதிக்கும். ஓகே, முடிவுகள் வந்துடுச்சுன்னு வெச்சுக்கோ. அதுக்கப்புறம் என்ன? பாஸ் பண்ணவங்க அடுத்து என்ன செய்யணும்? இதுதான் அடுத்த முக்கியமான கட்டம் இல்லையா? நிச்சயமா, இது வெறும் தகுதி தேர்வு தான். இதுல தேர்ச்சி பெற்றா மட்டும் வேலை கிடைச்சிடாது. ஆமா, அதுக்கு அடுத்து ஒரு தேர்வு இருக்கு. ஆமா, இதுக்கு அடுத்ததா ஒரு நியமன தேர்வு இருக்கு, காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபார் ரெக்ரூட்மெண்ட். இந்த காணொளியின் கணிப்புப்படி டிஇடி முடிவுகள் வெளியான அடுத்த 3 மாதங்களுக்குள்ள அடுத்த தேர்வுக்கான அறிவிப்பு வரலாம். தாழ் 1ல தேர்ச்சி பெற்றவங்களுக்கு இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு, அதாவது எஸ்ஜிடி. தாழ் 2ல தேர்ச்சி பெற்றவங்களுக்கு பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வு, அதாவது யுஜிடிஆர்பி நடக்கும். அடுத்த 3 மாசத்துல அறிவிப்பு வரும்னு சொல்றீங்க. அப்போ தேர்வு எப்போ நடக்க வாய்ப்பு இருக்கு? அத பத்தி ஏதாவது குறிப்புகள் இருக்கா? இருக்கு. இந்த அகாடமியின் பகுப்பாய்வு ரொம்ப தர்க்க ரீதியா இருக்கு. மார்ச் மாசம் பள்ளிகள்ல இறுதி தேர்வுகள், செய்முறை தேர்வுகள்னு ரொம்ப பரபரப்பா இருக்கும். ஆமா, பிராக்டிகல்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால அந்த மாசம் தேர்வு நடத்த வாய்ப்பில்ல. ஏப்ரல் மாசம் பொது தேர்தல் வரப்போகுது. காணொளியில ஏப்ரல் 10ன்னு ஒரு உத்தேச தேதியும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓ, தேர்தல் நேரம். ஆமா, தேர்தல் சமயம்னா அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பள்ளி கட்டடங்கள்னு எல்லாமே தேர்தல் பணிக்கு போயிடும். அதனால ஏப்ரல்லையும் தேர்வு நடத்த முடியாது. அப்போ மார்ச், ஏப்ரல் 2 மாசமும் இல்ல. அப்படின்னா தேர்வர்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் அவகாசம் கிடைக்குது. மே அல்லது ஜூன் மாதங்கள்ல தேர்வு நடக்கலாம். அப்படிதானே? சரியா சொன்னீங்க. மே அல்லது ஜூன் மாதங்கள்ல தான் அடுத்த நியமன தேர்வுகள் நடக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இது ஒரு வகையில தேர்வர்களுக்கு ஒரு நல்ல செய்தி. ஆமா. இப்போ கிடைக்கிற இந்த சில மாதங்கள் அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். வாவ், இது ரொம்ப தெளிவான ஒரு கால அட்டவணை.
இந்த தகவல் முடிவுகளுக்காக மட்டும் காத்துறாம அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அப்போ இந்த அகாடமியின் காணொளி இந்த காத்திருப்பு நேரத்தை தேர்வர்கள் எப்படி பயன்படுத்திக்கணும்னு ஏதாவது அறிவுரை சொல்லுதா? ஆமா, ரொம்ப தெளிவான நடைமுறைக்கு சாத்தியமான அறிவுரைகளை சொல்லுது. முதலாவதா தாழ் வன் எழுதியவங்க. சொல்லுங்க. இப்போ நடக்கிற இந்த விவாதங்களை மனசுல வச்சு, அதாவது தகுதி மதிப்பெண் குறையலாம், கிரேஸ் மார்க் கிடைக்கலாங்கிறத கணக்குல எடுத்து உங்களுக்கு ஒரு 70 மதிப்பெண்ணுக்கு மேல வர வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நம்புனா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அடுத்த எஸ்ஜிடி தேர்வுக்கு படிக்க ஆரம்பிச்சிடணும்னு சொல்றாங்க. அதாவது ரிசல்ட் வரட்டும் பாஸ் பண்ணா படிக்கலான்னு காத்திருக்கிறது ஒரு பெரிய தவறா முடியும்னு சொல்றாங்க. ஆமா, அது பெரிய தப்பு. சரி, அதே மாதிரி தாழ் 2 எழுதினவங்களுக்கு என்ன அறிவுரை? தாழ் 2 எழுதியவங்களுக்கு 65 மதிப்பெண்ணுக்கு மேல வர வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சா அவங்க அடுத்த UGTRB தேர்வுக்கு தயாராகணும். 65 மார்க். ஆமா. ஏன் இந்த அவசரம்னா, ஒரு போட்டித் தேர்வுக்கான முழு பாடத்திட்டத்தையும் படிச்சு முடிக்க குறைஞ்சது 5லிருந்து 6 மாசமாவது தேவைப்படும். ஆமா, சிலபஸ் பெருசு. இப்போ கிடைக்கிற இந்த 3-4 மாசங்கள் பொண்ணு மாதிரி, அதை சரியா பயன்படுத்திக்கணும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தேர்வு அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் கிடைக்கிற 90 நாட்கள்ல படிச்சு முடிக்கிறதுங்கிறது ரொம்ப கடினம். இப்போ இருக்கிற இந்த நிச்சயமற்ற தன்மையே ஒரு வாய்ப்பா மாத்திக்க சொல்றாங்க. அதேதான், உங்களுடைய உழைப்பு வீணாகாது. ஒருவேளை இந்த தேர்வுல தேர்ச்சி பெறலனாலும் நீங்க படிக்கிற படிப்பு அடுத்தடுத்த தேர்வுகள்ல நிச்சயம் உதவும். அது உண்மை. அறிவுங்கிறது ஒரு முதலீடு மாதிரி. அந்த நம்பிக்கையோட படிப்பை மட்டும் நிறுத்தாதீங்கிறது தான் இந்த காணொளியோட மையச் செய்தி. ஆக நாம இன்னைக்கு பார்த்ததுல இருந்து இந்த டெட் தேர்வு முடிவுகளின் தாமதம்ங்கிறது ஒரு நிர்வாக குளறுபடி இல்லைன்னு தெளிவா புரியுது. இல்லவே இல்ல. இது ஒரு தகுதி தேர்வோட மதிப்பெண், கேள்விகளோட தரம், நியாயத்தன்மைன்னு பல விஷயங்களை மறுபரிசீலனை செய்யற ஒரு ஆழமான செயல்முறை. இதுல ஆசிரியர் சங்கங்கள், அரசு, நிபுணர்கள்னு பல தரப்பினரும் ஈடுபட்டிருக்காங்க. சரியா தொகுத்து சொன்னீங்க. இந்த ஆதாரம் தேர்வுக்கு தயாராவத பத்தி பேசுது. ஆனா இந்த ஒட்டுமொத்த நிகழ்வும் நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது. என்ன கேள்வி? 3 லட்சம் பேர் எழுதுற ஒரு தேர்வுல ஒரு பக்கம் கல்வி தரத்தை உறுதியா நிலைநிறுத்துறதுக்கும், இன்னொரு பக்கம் தேர்வு நடத்துறப்ப ஏற்படுற இது மாதிரியான தவறுகளுக்கு பிறகு நியாயமா நடந்து கொள்றதுக்கும் நடுவுல சரியான சமநிலையை எப்படி ஏற்படுத்துறது? நல்ல கேள்வி. ஒரு பரீட்சையில நியாயம்ங்கிறது காகிதத்துல இருக்கிற விதிகளை அப்படியே பின்பற்றுவதா, அல்லது ஒரு தகுதியான நபருக்கு கூட அநீதி இழைக்கப்படக்கூடாதுன்னு சூழலுக்கேற்ப விதிகளை மாற்றி அமைப்பதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.